வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ் சமையல் டிவி. வாங்க மக்களே, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான செய்முறையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சோறு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம் அதை நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா இவங்களை போட்டு சுருன்ற அளவுக்கு வதக்க வேண்டாம். ஒரு மீடியம் பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதே கடாயை வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் 4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன், அதை கழுவி நல்லா தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி பொரிக்க ஆரம்பிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படியே பொரித்து எடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா பொரியிற வரைக்கும் பொரிச்சிக்கிட்டே இருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இவனை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பொடியான இருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இவனை தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம பொரித்த எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து கலக்கிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். 3 முந்திரி, 2 பத்தை தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை நல்லா கொதிக்கும்போது கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம பொரித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டையும் கலந்துக்கலாம். 1 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச வெண்டைக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான ஒரு வித்தியாசமான முறையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.